எல்லாருடைய வீட்லயும் யூஸ் பண்ற கேஸ் புக்கோட கேஒய்சி கம்ப்ளீட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா வந்து 16/8/2026 இந்த மாசம் 16ஆம் தேதி தான் குடுத்துருக்காங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இந்த வீடியோவ பார்த்துட்டு யார் யார் இன்னும் முடிக்கலையோ செக் பண்ணி முடிச்சுக்கோங்க. நீங்க கம்ப்யூட்டர் சென்டர் போக வேண்டிய அவசியமே கிடையாது. வீட்ல இருந்தே ஈஸியா மொபைல் மூலியமா ஒரே 2 ஆப் மட்டும் தான் நீங்க டவுன்லோட் பண்ணணும். நீங்க எந்த கேஸ் புக் யூஸ் பண்றீங்களோ அந்த ஆப் ஒண்ணு. அதுக்கப்புறமா ஆதார் ஃபேஸ் ஐடி அப்படின்ற ஒரு ஆப்பும். இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு நெட்வொர்க் நல்லா இருக்கணும் சரிங்களா? நல்ல நெட்வொர்க்கா இருக்கணும். நெட்வொர்க் இல்லைன்னா உங்களுக்கு வந்து திரும்பவும் வந்து ட்ரை அகைன் அப்படின்னு வந்துட்டே இருக்கும். நெட்வொர்க் மட்டும் இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியமா நெட்வொர்க் கரெக்ட்டா நல்லா இருக்கணும். சரிங்களா? இது மட்டும் போதும். அதுக்கப்புறமா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து நீங்க அந்த புக்கோட எந்த நம்பர் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ, அந்த நம்பர வந்து இதில என்ட்ரி பண்ற மாரி இருக்கும். அதுக்கு ஒரு ஓடிபி வரும். சரிங்களா? அதனால அந்த நம்பரும் முக்கியம். அந்த நம்பர் பக்கமே வச்சுக்கோங்க. இப்போ வந்து எப்படி போயிட்டு பண்றது அப்படின்றத தெளிவா டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம தகவல் மிரர் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இப்ப அந்த வீடியோ முழுசா பாருங்க. பண்ணிட்டு லாஸ்ட்டா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படின்றத முக்கியமா வீடியோவ ஸ்கிப் பண்ணாத ஒரு டைம் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா போயிட்டு இது எப்படி பண்றதுன்னு பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் என்ன பண்ணணுன்றது தெரியாது. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு, அதில பாருங்க நான் டைப் பண்ற மாரி டைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்தியன் கேஸா இருந்தா, இந்தியன் ஆயில்னு டைப் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க ஓப்பன் அப்படின்னு வருதா? இன்ஸ்டால் பண்ணதும் இந்தியன் ஆயில் 1 அப்படின்றத உங்களுக்கு டிக் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க. இந்த ஆப் தான் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? இந்தியன் பேங்க்கா இருந்தா இந்தியன் பேங்க்னு இல்ல. இந்தியன் கேஸா இருந்தா, பாரத் கேஸா இருந்தா பாரத் எல்பிஜின்றதும் அந்த மாரி அந்த இதுக்கு ஒரு ஆப் தனியா இருக்கு. சரிங்களா? இப்ப இத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இந்த மாரி தான் வரும். இதில வந்து நெக்ஸ்ட்ன்றத குடுங்க. டிக் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க உங்களுக்கு. இந்த நெக்ஸ்ட்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த மாரி 3 டைம் நெக்ஸ்ட்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்தா ஒன்றும் புரியாது. அதுக்கப்புறமா நீங்க சொல்லுவீங்க இதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அலோ குடுத்துட்டீங்களா, இப்போ வந்து இந்த டோன்ட் க்ளோஸ்ன்னு குடுத்துக்கோங்க. குடுத்த உடனே கீழ வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். ஏற்கனவே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணாத இருப்போம். ரிஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? இதுக்கு வந்து கீழ இந்த ரீஃபில் ஆர்டர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணணும். அப்படி இல்லன்னா இந்தியன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? கீழ டிக் பண்ணி காட்டியிருக்கேன். அத நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே கீழ பாருங்க லாகின் இன் இந்தியன் ஆயில் 1ன்னு இருக்கும். அது வந்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்க லாகின் பண்றதுக்கு. நம்ம ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணல. அதனால வந்து புதுசா ரிஜிஸ்டர் பண்ணோம். கீழ பாருங்க ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். நோ அக்கவுண்ட் அட் ரிஜிஸ்டர் அப்படின்னு டிக் பண்ணி காட்டியிருக்கேன். ரவுண்ட் பண்ணி அத நீங்க கிளிக் பண்ணணும். நெட்வொர்க் இல்லன்னா ஸ்லோவா வேலை செய்யும். ஒரு டைமுக்கு 2 டைம் அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாரி தான் வரும். சரிங்களா? இதில அந்த கேஸ் புக்கோட எந்த நம்பர் லிங்க்கோ அந்த நம்பர தான் இதில போடணும். அத டிக் பண்ணி இதில போட்டு கீழ ரவுண்ட் பண்ணி காட்டினோம் பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணிட்டு கன்டின்யூ அப்படின்றத குடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கேஸோட எந்த நம்பர் லிங்க்கோ அந்த நம்பர தான் போடணும். சரிங்களா? வேற எந்த நம்பரும் போடாதீங்க. போட்டு கீழ அக்ரீன்னு குடுத்து கன்டின்யூன்னு குடுத்துக்கோங்க. எல்லாமே டிக் பண்ணி தெளிவா காட்டுறேன் பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெட்வொர்க் நல்லா இருக்கணும். மறுபடியும் சொல்றேன். நெட்வொர்க் நல்லா இருந்தா மட்டும் தான் லோட் ஆகும். சரிங்களா? இங்க பாருங்க. அடுத்து வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம். அந்த புக்ல எந்த மாரி நேம் இருக்கோ அதே மாரி போட்டுக்கோங்க. உங்களுடைய பெயர் வந்து புக்ல இருக்க மாரி போட்டு டெர்ம் அண்ட் கண்டிஷன அக்செப்ட் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்றத குடுக்கணும். சரிங்களா? அதில ஒரு சிலது வந்து இனிஷியல் ஃபர்ஸ்ட் இருக்கும். பின்னாடி வந்து பெயர் இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் இருந்தா இனிஷியல் குடுத்துங்க. லாஸ்ட் நேம் பெயர் இருந்தா பெயர் குடுத்துக்கோங்க. இல்ல ஒரு சிலர்து வந்து ஃபர்ஸ்ட் நேம் பெயரா இருக்கும். பின்னாடி வந்து இனிஷியலா இருக்கும். சரிங்களா? அத கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. குடுத்த உடனே ரெஜிஸ்டர்ன்னு குடுத்தா பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லும். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லும். சரிங்களா? ஓடிபி வந்து அந்த பாஸ்புக்கோட எந்த நம்பர் கனெக்ட்டோ அந்த நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி எடுத்து கரெக்ட்டா போட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் எப்படி இருக்கணும்? லெட்டரும் இருக்கணும். ஒரு கேப்பிட்டல் லெட்டர் இருக்கணும். எழுத்து இருக்கணும். சரிங்களா? ஸ்மால் லெட்டரும் இருக்கணும். @ அந்த மாரி இருக்கணும். அப்படி நம்பரும் இருக்கணும். மொத்தம் 8 லெட்டர் வச்சு நீங்க பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். சரிங்களா? எடுத்துக்காட்டா வந்து குமார் இருந்துச்சுன்னா கே கேப்பிட்டலு யுஎம்ஏஆர் குமார்ன்னு ஸ்மால்ல போட்டு @1234 அப்படின்றத குடுக்கணும். இங்க பாருங்க. நான் பாஸ்வேர்ட் செட் பண்ணோனே திரும்பவும் லாகின் குடுத்துக்கிறேன். திரும்பவும் உங்களுக்கு வந்து தெளிவா காட்டுறதுக்காக பாஸ்வேர்ட் எப்படி செட் பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க.
ஓடிபி இந்த இடத்துல கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாஸ்வேர்டை கரெக்டாக என்ட்ரி பண்ணணும். சரிங்களா? பாஸ்வேர்டு மறுபடியும் செட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஒரு @ அதுக்கப்புறமா நம்பர் கரெக்டாக போட்டு இங்கே பாருங்கள் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டுன்னு இந்த மாதிரி க்ரீன் கலரில் டிக்கும் வரும். சரிங்களா? கொடுத்த உடனே கிரியேட் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே இந்த மாதிரி லோட் ஆகும். உங்களுக்கு நெட்வொர்க் நல்லா இருந்துச்சுன்னா டக்குன்னு வேலை செய்யும், இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்யும். சரிங்களா? இங்கே பாருங்கள் லோட் ஆகிட்டு உள்ளே போனால் இந்த மாதிரி தான் வரும். இதை வந்து ஸ்கிப் ஃபார் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளிக் பண்ண உடனே மறுபடியும் லாகின் பண்ண சொல்லும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணோம். அந்த இடத்துல மொபைல் நம்பர் கொடுத்தோம் பார்த்தியா, அந்த மொபைல் நம்பரை எடுத்துகிட்டு மேலே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம செட் பண்ண பாஸ்வேர்டை வந்து பாஸ்வேர்டில் கொடுத்துட்டு லாகின் அப்படின்றத கொடுக்கணும். இப்போ பாருங்கள் நான் மொபைல் நம்பரை போட்டேன், பாஸ்வேர்டு போட்டேன், இப்போ லாகின்ன்றதை கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்கள். நெட்வொர்க் நல்லா இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், நெட்வொர்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் நெட்வொர்க் இல்லைன்னா இந்த மாதிரி தான் பிரச்சனை வரும். மறுபடியும் லாகின்னு கொடுங்க. இந்த மாதிரி உள்ளே வந்துடும். உள்ளே வந்து உடனே பாருங்கள் 2 இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து கேஒய்சி அப்டேட்டுன்றது முன்னாடி ஸ்க்ரீனில் காட்டாது. சரிங்களா? இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரீஃபில் ஆர்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போனீங்கன்னா மொத்த டீட்டெயிலாகவும் காட்டும். உங்களுக்கு ரீஃபில் பண்ணும்போது கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண சொன்னோம். இல்லைன்னா இந்த இந்தியன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா கீழே, அதை கிளிக் பண்ணதும் கேஒய்சியோட ஆப்ஷன் காட்டும். இப்போ உங்களுக்கு தெளிவாக டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஆர்டர் ரீஃபில் இருந்துச்சு, அதை கிளிக் பண்ண உடனே கேஸோட ப்ரைஸு, எல்பிஜி ஐடி நம்பரு, சரிங்களா, அதெல்லாம் வரும். அது கீழே பாருங்கள் இந்தியன் அப்படின்றது இருக்குது. நான் டிக் பண்ணி காட்டிடுறேன். இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக டிக் பண்ணி காட்டுறேன். அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ண உடனே தான் கேஒய்சி. இங்கே பாருங்கள் கீழே இந்தியன் அப்படின்னு இருக்கா, இது கிளிக் பண்ணதும் இந்த கேஒய்சி அப்படின்றது வரும். சரிங்களா? அது வந்த உடனே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வரும். இதில் வந்து பாருங்கள் இந்த டிக் பண்ணி காட்டியிருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஓகே கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அதை ஓகே கொடுத்துட்டு ஃபேஸ் ஸ்கேன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த ஃபேஸ் ஆதார் ஐடி ஆர்டி அப்படின்ற ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அது எப்படின்றதும் சொல்லிடுறேன். உங்களுடைய ப்ளே ஸ்டோருக்குள்ளே போங்க. இங்கே பாருங்கள் நான் உங்களுக்காக சொல்லியும் காட்டிடுறேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா 2 ஆப் டவுன்லோட் பண்ணோன்ட்டு, அதில் 1 ஃபஸ்ட்டே காட்டிட்டேன். இப்போ வந்து இங்கே காட்டுறேன் பாருங்கள் ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படின்றது மேலே இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதில் ஓப்பன் அப்படின்றது காட்டாது, இன்ஸ்டால் மட்டும் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணுற போது ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இங்கே பாருங்கள் கரெக்டாக போட்டு இந்த ஆப் தான், இதை கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸ் ஐடி அப்படின்ட்டு வந்துச்சு பார்த்தீங்களா இந்தியன் ஆயில் ஆப்பில், அதை கிளிக் பண்ணோம். இந்த மாதிரி தான் வரும். அலோ கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே உள்ளே டேரெக்டாக அந்த ஆப் ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? ஆதார் ஃபேஸ் ஐடின்ற ஆப் வந்து டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்ட உடனே இந்த மாதிரி தான் காட்டும். இதில் பாருங்கள் இதில் நிறைய கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ரவுண்டு வட்டமாக நீங்கள் வந்து ப்ராசஸ்டு அக்ரி கொடுத்துட்டு ப்ராசஸ்ன்னு கொடுத்த உடனே ஒரு ரவுண்டு வட்டம் வரும் ரெட் கலரில். அது உள்ளே கிளியராக இருக்கணும். அதாச்சும் உங்களுடைய முகம் வந்து கிளியராக தெரியணும். கிளேர் அடிக்கக்கூடாது. சரிங்களா? கண்ணாடியெல்லாம் போடக்கூடாது. கண்ணாடி இல்லாத நார்மலாக எடுக்கணும். அந்த வட்டத்துக்குள்ளே வந்தோடனே 2 டைம் கண்ணை வந்து சிமிட்டணும். சரிங்களா? இங்கே பாருங்கள் நான் பண்ணி காட்டுறேன். ஃபோட்டோ அது வச்சு பண்ணாதீங்க. ஃபோட்டோ வச்சு பண்ணிங்களன்னா எடுக்காது. சரிங்களா? தயவுசெய்து சொல்கிறேன், உங்களுடைய நெட்வொர்க் கிளியராக இருக்கணும். சரிங்களா? இதுக்கும் இங்கே பாருங்கள் நெட்வொர்க்கு சரியில்லை. திரும்பவும் வெளியே வந்துடுச்சிங்களா? நெட்வொர்க் கிளியராக இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுடைய ஆதார் ஆப்பில் பயோமெட்ரிக் லாக்கில் இருக்கக்கூடாது. சரிங்களா? பயோமெட்ரிக் லாக் பண்ணி வச்சுருப்பீங்க, அது அன்லாக்கில் இருக்கணும். முக்கியமான விஷயம் இது தான். உங்களுடைய ஆதார் ஆப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் பயோமெட்ரிக்கை வந்து அன்லாக் பண்ணி வைங்க. அன்லாக்கில் இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேங்க, பயோமெட்ரிக்கை வந்து அன்லாக் பண்ணுங்கள். சரிங்களா? ஆதார் ஆப்புக்குள்ளே போயிட்டு உங்களுடைய பயோமெட்ரிக் லாக்கை அன்லாக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இதை வந்து கேப்சர் எடுத்துக்கும். சரிங்களா? உங்களுடைய ஃபோட்டோவை எடுத்துக்கும். இங்கே பாருங்கள் நான் ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு, அதுவே எப்படி கனெக்ட் ஆகுதுன்ட்டு, சக்ஸஸ் ஆகுதுன்ட்டு. இங்கே பாருங்கள் அதே எடுத்துக்கும். உங்களுடைய முகத்தை காட்டின உடனே எடுத்துக்கும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி சக்ஸஸ்ன்னு வந்துடும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும். உங்களுடைய டீட்டெயில் மொத்தமும் வரும். கஸ்டமருடைய டீட்டெயில் மொத்தமாக வரும். நேமு, ஜென்ரு, மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய அட்ரஸ் மொத்த டீட்டெயிலும் வந்து கொடுத்துரும். சரிங்களா? கொடுத்த உடனே கீழே உங்களுடைய அட்ரஸும் காட்டிடும்.
இதை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் என்ற பட்டன் இருக்கு பாருங்கள், டிக் பண்ணி காட்டியிருக்கேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நெட்வொர்க் இல்லைன்னா இந்த மாதிரி தான் கீழே எப்படி வருதோ அந்த மாதிரி வரும். நீங்கள் மறுபடியும் சப்மிட்னு கொடுங்க. இகேஒய்சி கம்ப்ளீட் அப்படின்றது தெளிவாக உங்களுக்கு காட்டிடுச்சுங்க. பாருங்கள், டிக் பண்ணி காட்டியிருக்கேன். க்ரீன் கலர் டிக்கும் வந்துடுச்சு. சரிங்களா? முக்கியமான விஷயம் நெட்வொர்க் வேணுங்க. உங்களுடைய மொபைலுக்கு நெட்வொர்க் வேணும். நல்ல நெட்வொர்க் இருந்துச்சுன்னா உடனே நடக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், பின்னாடி வந்த உடனே இங்கே கீழே பாருங்கள், கம்ப்ளீட் யுவர் இகேஒய்சி டுடே. இன்றைக்கி தான் நம்ம பண்ணோம். அப்படி காட்டிடுச்சிங்களா? இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்றதும் ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கோம் பாருங்கள். கம்ப்ளீட் கேஒய்சி நவ் அப்படின்றது இப்போ பண்ணோம், அந்த மாதிரி காட்டிடுச்சு. சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களன்னா உங்களுடைய மொபைலில் காட்டும். சரிங்களா? இதுக்கு நெட் சென்டர் போக வேண்டிய அவசியமே கிடையாது. வீட்டிலிருந்தே ஈஸியாக 2 ஆப்பை வச்சு நீங்கள் பண்ணிக்க முடியும். சரிங்களா? உங்களுடைய கேஸுடைய டீட்டெயில் பார்க்கணுன்னாலையும் ரீஃபில் சிலிண்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்களா மொத்த டீட்டெயிலும் பார்த்துக்கலாம். இவ்வளோ தான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். யார் யார் இந்த ப்ராசஸை முடிச்சிட்டுன்றத கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ப்ரூஃப்க்கு உங்களுடைய லிங்க்டு மொபைல் நம்பருக்கு இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றத மெசேஜும் வந்துடும். இகேஒய்சி பயோமெட்ரிக் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னுட்டு. மறக்காத முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் இந்த வேலையை முடிச்சிட்டுங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதம் சரிங்களா 16ஆம் தேதிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு கேஸ் எடுக்கிறதுல ரொம்ப பிரச்சனை வரும். கேஸ் கிடைக்காது. உங்களுடைய மானியம் அந்த மாதிரி விஷயம் எதுவுமே கிடைக்காது. மறக்காத இதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்துட்டு ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டோம். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.